வணக்கம் நண்பர்கள். தமிழக வெற்றிக் கழகம் தன்னுடைய 2வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கு. அந்த கட்சிக்கு முதல் நம்மளுடைய வாழ்த்தை தெரிவிப்போம். அதே போல தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் ஒரு தெளிவான கொள்கை எதுவுமே இல்லாத ஒரு தலைவராக இருக்கிறார். ஏன் அப்படின்னு பார்க்கலாம். இந்த 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாடு அல்லனா கூட்டம், அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு 3000 பேர் ஒரு இடத்துல மண்டபத்தில் கூடி தங்களுடைய 2வது ஆண்டில் அடியெடுத்து வச்சிருக்காங்க. மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் அங்கே போய் சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள், மாநில மாவட்ட தலைவர்கள் மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள எல்லா ரசிகர்களும் மக்களும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய அளவில் ஏதாவது தமிழக மக்களுக்கு, எதிர்கட்சிக்கு இல்லை அரசியலுக்கு ஒரு பெரிய தகவலை கொடுப்பாரு, ஒரு நல்ல செய்தியை சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்ப்போடு எல்லாமே இருந்தோம். அப்படி எதிர்பார்த்து நம்ம காத்திருந்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடியை தான் விஜய் அவர்கள் இறக்கிக்கிறாரு. வெறும் 15 நிமிஷம் தான் பேசியிருக்கிறாரு. அப்படி பேசின ஒரு 15 நிமிஷத்துலையும் தெளிவான கருத்துக்கள் எதுவுமே கிடையாது. அவருடைய நோக்கம் என்ன, அந்த கட்சியினுடைய நோக்கம் என்ன, எந்த விதமான தெளிவுமே இல்லாமல் தன்னுடைய பேச்சை முடித்துட்டு இருக்கிறார். அடுத்ததாக அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜினா பேசியிருக்கிறாரு. அவராவது ஓரளவுக்கு தெளிவாக பேசியிருக்கிறாரு. எதிர்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை பற்றியும், வாரிசு அரசியல் பற்றியும், அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு ஒரு 4 லட்சம் கோடி ரூபாய் 4 வருஷத்தில் கடன் வாங்கியிருக்கு, அதை பற்றி எல்லாமே பேசியிருக்கிறாரு. அடுத்ததாக நடிகர் விஜய், அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயை பார்த்து அப்படியே காப்பீடிக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்களும், ஸ்டாலின் அவர்களும், அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒரு காட்டமாக கருத்து தெரிவிச்சிருக்காரு. அவர் ஒரு 20 நிமிஷம் பேசியிருக்கிறாரு. அடுத்ததாக பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு மிகப்பெரிய உள்ள வரவேற்பு கிடைச்சிருக்குது. நிச்சயமா 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் பிரசாந்த் கிஷோருடைய ஆலோசனையை பெற்று தேர்தல் சந்திக்கலாம். அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் பிரசாந்த் கிஷோர் மட்டுமே முழுசாக நம்பி தேர்தல் சந்தித்தா அந்த கட்சி 2026 தேர்தல் மட்டுமே கிடையாது, தன்னுடைய ஆயுட்காலத்தில் எப்பயுமே தங்களுடைய குறிக்கோளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாது அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆலோசகர்கள் ஆலோசனை மட்டுமே கூற முடியும். ஆனால் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற விஜய் அவர்களுக்கு லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய பட்டாளம் இருக்கு. அவரை வழிநடத்தக்கூடிய விஜய் அவர்களுடைய பேச்சு மிக தெளிவான பேச்சாக இருக்கணும். அடுத்ததாக அவருடைய கொள்கை என்ன அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக இருக்கணும். இந்த விஷயத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் மிக தெளிவான கொள்கையோடு இருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் எந்த விதமான கொள்கை அற்ற தலைவராக இருக்கிறார். சீமான் அவர்களுடைய கொள்கை என்ன, கட்சி ஆரம்பிக்கப்பே மிக தெளிவாக சொல்லிட்டாரு. தமிழ் தேசியம், தமிழ்நாட்டில் நம்ம பிறந்திருக்கோம், தமிழ்நாட்டில் இருக்க நம்மளுடைய இனத்தை சேர்ந்தவங்களாம் இலங்கையில் பாதிச்சிட்டு இருக்காங்க, அடக்குமுறைக்கு உட்பட்டிருக்கிறாங்க. அதனால் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்து அதை நிறைவேற்றுறமோ இல்லையோ, தமிழகத்தினுடைய மக்களினுடைய மனதில் அதை பதிச்சு அதை வாக்குகளாக பெறணும், ஒரு கட்சியாக அதை உருவெடுக்கணும், வளர்த்தணுங்கிறதுல மிக தெளிவாக ஒரு கொள்கையை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு 15 வருஷம் கடந்து வந்துட்டார் சீமான் அவர்கள். இப்போ அந்த கட்சிக்கு தமிழ் தேசியம் அவர்கள் மிகப்பெரிய சர்க்கிள். ஏன்னா இலங்கையில் இருக்க தமிழர்கள், உலகமெல்லாம் தனித்தனியாக இருக்கிற தமிழர்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க, என்னைக்குமே நம்மளுக்கு தனி தமிழ் தேசியம் கிடைக்க போவதில்லை. பாலஸ்தீனத்தை பிரித்து இஸ்ரேல் கிடைச்ச மாதிரி இலங்கையை பிரித்து நமக்கு தமிழ் தேசமெல்லாம் கிடைக்க போகிறதுன்னு தெளிவான பின்னாடி அவர்கள் எல்லாமே மறந்துட்டாங்க. தமிழக மக்களும் அதை மறுத்துட்டாங்க. அதை தான் சீமான் உணர்ந்து கொண்டார். இப்பொழுது இன்னொரு கொள்கையை கையில் எடுத்திருக்காரு. அது என்ன கொள்கைன்னு கேட்டிங்கன்னா, பெரியார் எதிர்ப்பு. பெரியாரை தான் வளர்ந்தேன், பெரியாரை பார்த்து தான் அரசியல் வந்தேன்னு கதையெல்லாம் விட்டுட்டு இப்போ வேறு எதுவுமே கொள்கை இல்லை, மக்களிடையே கொண்டு சென்று சேர்க்க, வாக்குகளை பெற உடனே பெரியார் எதிர்ப்புங்கிற ஒன்று கையில் எடுத்துட்டாரு. அதில் மிக கவனமாக இருக்கிறார். அதனால் அவர் பலமும் பெற்றிருக்கிறார். இப்படி எந்த விதமான கொள்கையுமே இல்லாமல், இப்படிப்பட்ட எந்த வித கொள்கையுமே இல்லாமல், என்ன செய்யப்போங்கிற ஒரு தெளிவுமே இல்லாமல் நாம் தமிழர் கட்சி 2வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. அடுத்ததாக தமிழகத்தை பற்றி, தமிழகத்தில் நடக்கின்ற ஆட்சியாளர்களை பற்றி, திராவிட மாடலை பற்றி ஏராளமான பேசுபொருள்கள் இருக்கிறது. அதையெல்லாம் விஜய் அவர் பேசியிருக்கலாம். தமிழக அரசை பற்றி அல்லது தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய ஆளுமை திறமையின்மை பற்றி பேசிக்கலாம். ஆட்சிக்கு வந்தவுடனே நீட்டில் கையெழுத்து போடணும், ஆனால் போடுறேன்னு சொன்னீங்க, ஆனால் இன்னும் நீட்டை தடை செய்ய முடியல. அடுத்ததாக மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரணும்னு சொன்னீங்க, அதையும் கொண்டு வர முடியல. ஆட்சிக்கு வந்த உடனே மாதம் மின் கட்டண ரீடிங் கொண்டு வரணும்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க, அதையும் ஏன் கொண்டு வரணும்னு விஜய் கேட்டுக்கலாம். அடுத்ததாக சொத்து வரி உயர்வு கொண்டு வர மாட்டேன்னு சொன்னீங்க, அதையும் கொண்டு வந்திருக்கீங்க. சொத்து வரி உயர்த்திருக்கீங்க. பால் கட்டணம் உயராதுன்னு சொல்லிட்டு பால் கட்டணத்தை 2 தடவை உயர்த்திருக்கீங்க.
அடுத்ததாக அரசு ஊழியர்களுக்கு வந்தவுடனே பழைய ஓய்வூதியம் திட்டம் கொண்டு வந்து தரும்னு சொன்னீங்க, அதையும் கொண்டு வரணும்னு பேசியிருக்கலாம். அடுத்ததாக அரசு போக்குவரத்து ஊழியர்களுடைய பிடித்த பணத்தை திருப்பி தரன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தீங்க, ஆனால் இன்னை வரலும் தரல. அப்படின்னு பேசுவதற்கு ஏராளமான பேசுபொருள் இருக்கிறது. அது அடுத்ததாக மும்மொழி கொள்கை. பாரதிய ஜனதா கட்சி இப்போ ஹிந்தியை வந்து திணிக்க பார்க்குது அப்படின்னா உண்மையிலே ஹிந்தியை திணிக்க பார்க்குது. 3 மொழியை கொண்டு வந்து சொல்லுது. ஏற்கனவே தமிழ், ஆங்கிலம் இருக்குது. இது மட்டுமே படிக்கிற மக்களுக்கு போதும், படிக்கிற மாணவர்களுக்கு போதும். படிக்கிறதுக்கு ஏராளமான பாடம் இருக்குது, சிலபஸ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, மெக்கானிக் நிறைய இருக்குது. அதெல்லாமே இருக்கிற தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் கற்றுக்கொள்ளலாம். தமிழ் நம்மளுடைய தமிழ்நாட்டு தாய்மொழி, அதை கற்றுக்கலாம், தப்பு கிடையாது. அடுத்ததாக ஆங்கிலம். ஆங்கிலம் உலகம் முழுக்க எல்லாத்தையும் அனைத்து மக்களையும் இணைக்கிற ஒரு மொழி தான் ஆங்கில மொழி. ஆங்கிலம் தெரிந்தால்தான் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போக முடியும் அப்படிங்கிற நிலைமை இருக்கிறதுனால ஆங்கிலம் கற்றுக்கிறது எந்த விதமான தப்பும் கிடையாது. ஹிந்தியை கொண்டு வராங்க, ஹிந்தி கற்றுக்கிறது தப்பான்னு கேட்டிங்கன்னா தவறு கிடையாது. ஹிந்தியும் படிக்கலாம். யார் படிக்கணும்? வெளிநாட்டு, அதாவது வெளி மாநிலங்களுக்கு போய் ஹிந்தி படிக்கிற மாநிலத்துக்கு வேலைக்கு போகிறவங்க ஹிந்தி படிக்கிறது தப்பே கிடையாது. சிபிஎஸ்சி பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் இந்தியாவுக்குள்ளேயே வேறு மாநிலங்களுக்கு ஹிந்தி பேசுகிற மாநிலங்களுக்கு வேலைக்கு போகிறவங்க ஹிந்தி படிக்கலாம், அது தப்பு கிடையாது. அதையெல்லாம் விட்டுட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹிந்தி கொண்டு வரணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு. அதை எதிர்த்து விஜய் பேசியிருக்கலாம். அதை விஜய் ஏன் பேசவில்லை அப்படிங்கிறது தெரியல. அதே போல் நாம் தமிழர் கட்சி பெரியார் எதிர்ப்புங்கிறதுல முழு கவனமாக இருக்குது. அதற்கும் பெரியாருடைய எதிர்ப்புக்கும் விஜய் எதிர்த்து பேசல. காரணம், பெரியாரை ஏற்றுக்கொண்ட ஒரு சீடன் தான், தொண்டன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் மேடையில் பேசியிருக்கிறாரு விஜய் அவர்கள். அதனால சீமானுடைய பெரியார் எதிர்ப்பை பற்றியும் பேசவில்லை. அடுத்ததாக மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது போதைப்பொருள். கள்ள சாராயம், டாஸ்மாக் சாராயம், கஞ்சா, மெத்து, இதெல்லாம் ஏராளமானதாக டீலர்ஷிப் கொடுத்து வித்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். அதை பற்றியெல்லாம் 2வது ஆண்டு அடியெடுத்து வைக்கிற மாநாட்டில் மக்களிடையே பேசணும்னா கூட தன்னுடைய கட்சி தொண்டர்கள் 3000 பேர் இருக்காங்க. அவர்கள் முன்னிலையில் விஜய் பேசியிருந்தால் அவர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கும். அடுத்ததாக தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தினமும் 1-2 குற்றம் நடந்துட்டு இருக்கு. முதல்ல வாரத்தில் 1-2 நடக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில், அல்லதுன்னு மாதத்தில் 1-2 நடக்கும். இன்னைக்கு டெய்லி 2 குற்றம் நடந்துட்டு இருக்குது. உச்சகட்டமாக ஒரே நாளில் 7 பாலியல் குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக நடந்திருக்குது. அதாவது பரவாயில்ல, கொஞ்சம் கல்யாணமான வளர்ந்த 20 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் எடுக்கலாம். ஆனால் 10 வயது பெண், 10 வயது சிறுமி, 11-12 வயது படிக்கிற பள்ளி சிறுமிகளுக்கு எல்லாமே அந்த பள்ளியில் படிக்கிற சக மாணவர்கள் அவர்களுக்கு அந்த பெண் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொள்கிற ஆசிரியராகவே பாலியல் தொல்லைக்கு உட்படுத்துகிறாங்க. அதை பற்றியெல்லாம் விஜய் பேசுவார். ஒரு பெரிய அளவில் பேசி ஒரு 2-3 மாதங்களுக்கு சேட்டலைட் ஊடகங்களுக்கும் டிஜிட்டல் ஊடகங்களுக்கும் அவர்களுடைய செய்தி பசிக்கு தீனி போடுவார் அப்படின்னு பார்த்தா அதை பற்றி எதுவுமே பேசாமல் கழுவுற நீரில் நழுவுற மீனை பாரி போயிட்டே இருக்கிறாரு விஜய் அவர்கள். அடுத்ததாக இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது தேர்தலுக்கு. அந்த 1 வருஷத்துக்குள்ளாலேயே விஜய் இப்பொழுதுதான் பேச ஆரம்பித்தால்தான் 2026 தேர்தலுக்கு அவருடைய பேச்சு உச்ச நிலைக்கு அடையும். அப்படி இல்லாமல் மௌனமாக இருந்தால் அந்த கட்சி மௌனமாக இருந்து அழிந்து போகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இருக்க முடியாது. அடுத்ததாக பேசிய ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஒரு 45 சீட்டுகளை கூட்டணி சேர்ந்து நாங்கள் வாங்கிட்டு அதன் மூலமாக நாங்கள் முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்னு மிக தெளிவாக சொல்லிட்டாரு. மறைமுகம் என்ன சொல்ல வர்றாரு? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி இல்லை அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்றாரு. சரி, யாருடன் கூட்டணி என்று அறிவிச்சிருக்கலாம். எந்த கட்சியும் குறிப்பிடவில்லை என்றாலும் தங்களை முதல்வராக ஏற்றுக்கொள்கிற கட்சிகளுடன், யாரு? விடுதலை சிறுத்தை கட்சி, அல்லது கம்யூனிஸ்ட், அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி, அல்லது இப்படி சிறு கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிறோம் அப்படின்னாவது சொல்லியிருக்கலாம். எதையுமே சொல்லவில்லை. மொத்தத்தில் அந்த மாநாட்டில் ஒரு 3000 கட்சி தொண்டர்கள் வந்திருந்தாங்க. அவர்களுக்கெல்லாம் கூப்பிட்டு பிரியாணி போட்டு அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அந்த கட்சியினுடைய கொள்கை. ஒவ்வொரு கட்சிக்குமே ஒரு கொள்கை இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன். விஜய் அவர்கள் நாம் தமிழர் கட்சி தலைவருடைய சீமான் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறப்பே ஒரு கொள்கையோட தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு 1 வருஷம் முடிஞ்சு 2வது வருஷத்தில் காலெடுத்து வைக்கிறாரு. இன்னும் தெளிவான கொள்கை, அந்த கட்சியின் கொள்கை என்ன, யாருக்காக இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது, எந்த அடக்குமுறைக்கு எதிராக இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது, அந்த கட்சியினுடைய எதிரி, நாம் தமிழர் கட்சியினுடைய எதிரி யார்? ஒரு தனிநபரா, அல்லது ஒரு கட்சியா, இல்லை ஹிந்தி திணிப்பா, அல்லது ஊழலா, இல்லை ஜாதியா? எதை எதிர்த்து இந்த கட்சி நாம் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களால் தொடங்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு தெளிவான எந்த விதமான ஒரு
கொள்கையும் இல்லாமல் அந்த கட்சி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இப்படியே அந்த கட்சி பயணித்துக் கொண்டிருந்தால் 2026 தேர்தலுக்கு பிரசாந்த் கிஷோரை மட்டுமே நம்பிக்கொண்டிருந்தால் நிச்சயமாக அந்த கட்சி தேராது என்பதுதான் உண்மை. அதனால் விரைவில் விஜய் அவர்கள் வெளியே வந்து பேச ஆரம்பிக்கணும். அதற்கு முன்னதாக அந்த கட்சி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, அவர்களுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறத மிக தெளிவாக மக்களிடம் எடுத்து கூற வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கட்சி வளரும். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.